வணக்கம் ரஜினியன்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரஜினி இஸ்மாயில். ரஜினிகாந்த், மோகன்லால், ஷாருக் கான், তারপরে রামিয়া কৃষ্ণা, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜெயிலர் 2. இப்போ புது புது கேஸ்ட்லாம் வந்து உள்ளே வராங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கோலிவுட் ஃபுல்லாகவே வந்து எதிர்பார்க்குற ஒரு படமாக வந்து ஜெயிலர் 2 இருக்குது. ஏன்னா தலைவர் ஜெயிலர் 1 என்ன அளவுக்கு போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஜெயிலர் 2 தலைவர் வந்து பார்ட் வைஸ் நடிக்கிறது இல்லை, இந்திரன் மட்டும் தான் நடித்தார்ல. இப்போ அது மாதிரி ஜெயிலர் 2 பண்ணுறாரு கண்டினியூட்டியாக. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஆல்ரெடி தலைவர் இருக்கிறனால ஒரே எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. எப்படி தலைவர் அவங்க மகன் இறந்ததுக்கு அப்புறம்ன்ற மாதிரி கதை போகுமா, இல்லை ப்ரீ சீக்வல் மாதிரி தலைவர் வந்து ஜெயிலராக இருக்கும் போது வர கதையாக வருமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் ஜெயிலர் 2 இருக்குது. அதில் வந்து இப்போ மோகன்லால் இருக்கார், பழைய மாதிரி ராஜ்குமார் இருக்காங்கன்னாங்க, நடுவில் பாலகிருஷ்ணா வந்தார் போனாருன்னாங்க, அப்புறம் நிறைய கேஸ்லாம் மாறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு புது அப்டேட் கிடச்சிருக்கு. என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாலிவுட் ஆக்டர் மிதுன் சக்கரவர்த்தி. அவர் வந்து அவங்க இதில் வந்து ஒரு பெரிய ஆக்டர். அவர் பெங்காலியில் ஒரு இன்டர்வியூவில் கொடுக்கும்போது கன்ஃபார்ம்டு, அதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன்னா அவரும் வந்து ஜெயிலர் 2ல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா, பாலிவுட் பாஷான்னு சொல்கிற கிங்குன்னு சொல்கிற பாலிவுட்டோட ஷாருக் கான் அவர்கள் வந்து நம்மளோட தலைவர் படத்தில் இருக்காரு அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது ஜெயிலர் 2 படத்தில் ஷாருக் கான் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இது வந்து நிறைய வைரேரிய டீம்ஸுக்கு வந்து வைரேரிய தான் செய்யும். ஏன்னா ஷாருக் கானெல்லாம் கெஸ்ட்டுக்கு அப்பியரன்ஸில் கொண்டு வர முடியுமான்னு வந்து அவங்க கனவுலாம் நினைக்க முடியாது. ஏன்னா தலைவர்ன்ற ஒரு வார்த்தைக்காக ஓடி வர்றவங்க தான் வந்து பாலிவுட்காரவங்க. அப்படி தான் வந்து இன்றைக்கி வரைக்குமே அக்ஷய் கண்ணா, அமீர் கான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க பாலிவுட்டில். அந்த மாதிரி தான் ஷாருக் கான் கூட தலைவர் படமாக நான் ஸ்ட்ரெயிட்டாக வரேங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஸோ அது வந்து ஜெயிலர் 2ல் பெரிய வரவேற்பாக இருக்கும். நம்ம தலைவர் ஷாருக் கான் அவர்களை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுத்த அப்டேட் வந்து சந்தானம் அவர்கள் வந்து ஜெயிலர் 2 படத்தில் உள்ளே இருக்கார் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அவர் ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் போது நம்ம வந்துட்டு எந்த பதிலும் ஆமாவும் சொல்ல இல்லைன்னு சொல்லாமல் அப்படியே போயிட்டுருக்காரு. ஆனால் சந்தானம் அவர்கள் ஜெயிலர் 2ல் இருப்பதாக தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 2 பேருமே ஜெயிலர் 2ல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஆஸ் எ ரஜினி ஃபேன்ஸாக நம்ம எல்லோரும் வெல்கம் பண்ணலாம். ஆனால் உண்மையாகவே இந்த காம்பினேஷன்ஸ் கேமியோஸ் வந்து சும்மா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. நெல்சன் வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சு இது பண்ணியிருப்பார். ஏன்னா ராஜ்குமார் அவங்க பையனுக்கு இவருக்கு பண்ணதுக்கும் சேட்டன் அவர்களுக்கு போட்ட பிஜிஎம்மும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். வெறும் நடக்க தான் விட்டுருப்பாங்க, அனிருத் பிரித்து எடுத்திருப்பாரு. அப்போ ஷாருக் கானுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். தலைவரோட ஷாருக் கான் காம்போவில் நெல்சன் இது நினைக்கும் போதே வந்து வெறித்தனமாக இருக்குது. பார்ப்போம். ஜெயிலர் 2 கண்டிப்பாக ராக்கிங்காக இருக்க போது அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் சந்திப்போம் ரஜினியன்ஸ். வணக்கம்.